அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயம் மறுமை நாள் ஆகிரத்திலே சுவன வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குண்டான எளிய வழிமுறைகளை கற்றுத்தந்துள்ளார்கள். எளிமையான வழிமுறைகள் தான். அவைகளை நாம் இறைவனுக்காக செய்கின்ற பொழுது மறுமையிலே அந்த காரியங்கள் நமக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹம்சுன் மன் அமிலஹுன்ன ஃபீ யௌமின் கதபஹுல்லாஹு மின் அஹ்லில் ஜன்னா. 5 காரியங்கள், அவைகளை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி ஒருவர் செய்வாரேயானால் செய்தவர் சுவனவாதிகளிலே அவர் பதிவு செய்யப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 5 காரியங்கள் என்ன? மன் ஆத மரீதன், நோயாளியை நலன் விசாரித்தால், முஸ்லிமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறித்தவராக இருக்கட்டும், நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும். அவருக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். நமக்கு வசதி இருந்தால் குறைந்தபட்சம் அவரின் ஆரோக்கியத்திற்காக நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். 1. 2வது வஷஹீத ஜனாசத்தன், ஒரு ஜனாசாவிலே நாம் கலந்து கொண்டால், தெரிந்தவரோ தெரியாதவரோ, அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ, ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறதா, அந்த ஜனாசாவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இது 2வது. 3வதாக சொன்னார்கள் வஸாம யௌமன், ஒரு நாள் நோன்பு நோற்க வேண்டும். ரமலானுடைய நோன்பு அல்ல, ரமலானுடைய நோன்போது மாதம் முழுக்க வைக்க வேண்டும். ரமலான் அல்லாத ஒரு நாள் நோன்பு நோற்க வேண்டும். வராஹ யௌமல் ஜும்அத்தி, ஜும்மா தொழுகைக்காக செல்ல வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜும்மாவை தவற விட்டு விடுகிறார்கள். ஜும்மாவிற்காக செல்ல வேண்டும். வாழ்த்தக்க ரக்கபத்தன், ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். இன்னைக்கு அடிமைத்தனம் இல்லாமல் போய்விட்டது. சிறையிலே அநியாயமாக எத்தனையோ நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த 5 காரியங்களை ஒருவர் அல்லாஹ்விற்காக செய்தால், கடமைகளை செய்வதோடு, அதுக்காண்டி கடமைகளை காற்றில் பறக்க விட்டு விட்டு இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. 5 நேரம் தொழுகணும், ரமலான நோன்பு வைக்கணும், ஜக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், உறவுகளை பேணி வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். இவைகளோடு நோயாளிகளை நலம் விசாரித்தால், ஜனாசாவிலே கலந்து கொண்டால், அதே நேரத்திலே சுவர்க்க, அதாவது ஜும்மா தொழுகைக்காக ஒருவர் சென்றால், நஃபிலான நோன்புகள் நோற்றால், ஒரு அடிமைகளை உரிமை விட்டால், இந்த காரியங்களை செய்யும் பொழுது நாமும் சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இவைகளை நாம் பொதுப்போக்காக விட்டுவிடக்கூடாது. ஜனாசாவை கொண்டு சென்றால் அவர் ஏழை, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சில பேர் பொதுப்போக்காக விட்டுறதாங்க. அடுத்த வீட்டுக்காரரு சுகமில்லாமல் இருப்பாரு, என்னத்தை போய் பார்க்க, அவர் என்ன பெரிய பதவியில் உள்ளவரா, காசு உள்ளவரா, படித்தவரா என்றெல்லாம் சொல்லி அவரை நலம் விசாரிப்பதே கிடையாது. இப்படி பொதுப்போக்காக விட்டுவிடாமல்
அவரையும் ஒரு மனிதராக கருதி மதத்தை பார்க்காமல் நாம் நோய் விசாரித்தால், நலம் விசாரித்தால், அது அதன் பொருட்டால் கூட நாம் சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இந்த நற்கர்மங்களை நாம் செய்வோம், சுவர்க்கத்திற்கு செல்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.